இன்றைக்கி எங்கள் சித்தி ஃபேமிலி என் அத்தை ஃபேமிலி எல்லாம் ஒன்றா கெதர் பண்ணியிருக்கனால ஒரு சின்ன ட்ரிப் இப்போ பேராத்தோவுக்கு நாங்கள் சுற்றி பார்க்க போயிருந்தோம். காடியை நல்லபடியாக பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் பொதுவாக மேலே நடந்து போயிட்டு உள்ளே என்டர் பண்ணோம். உள்ளே போயிட்டோன்னே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பெரிய புத்தர் சிலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே ரவுண்ட் பண்ணிங்கன்னா நிறைய சைனீஸ் புத்தா சிலைகள் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே நடந்து அந்த கோவிலுக்கு பூந்து போகலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்மளுக்கு டீ கொடுத்துருப்பாங்க. யார் யார் மேலே நடந்து அசந்து போயிட்டீங்களோ அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து டீ குடிக்கலாம். அடுத்து இந்த மலையை ஏறணும். மலை ஏறுறதுக்கு ஒரு பாதை இருக்கும். ஆனால் இங்கே என்ன போட்டிருப்பாங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, மெடிக்கல் பிரச்சனை உள்ளவங்க ஏறக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ நாங்களும் என்ன பண்ணோம், நாங்கள் ரொம்ப ஹெல்த்தி நினச்சிக்கிட்டு இந்த மலையை ஏறுறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த படியில் ஏறி போய்கிட்டே இருக்கோம். ஆனால் இடம் சேரல. ஸோ ஸ்டில் நம்ம நடந்து போய்கிட்டு இருந்தோம். மேலே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சோன்னே ஓகே நம்ம வர வேண்டிய இடம் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக பெருமூச்சு எடுத்து விட்டால் அந்த இடம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி எங்கள் நடைப்பயணத்தை ஆரம்பித்து திருப்பி மேலே ஏறி போனோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு கேமா மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் கடைசி இடம்னு நினச்சி போய்கிட்டு இருந்தால் அதுவும் ரெஸ்ட் எடுக்கிற இடம் தான். ஸோ அந்த இடத்துலேருந்து மேலே பார்க்குறப்ப ஒரு பெரிய மலை தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் கடைசி இடம்னு நினச்சி அங்கே நடக்க ஆரம்பித்து பார்த்து அங்கே போய் நம்ம சேர ட்ரை பண்ணோம். அங்கே போய் பார்த்தா அதாவது நம்ம நடந்து வந்ததில் இப்போதைக்கு பாதி தான் சேர்ந்துருக்கோன்னு அங்கே போட்டிருக்கு. அங்கேயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மலை போகுது. அதில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா கடைசியில் அங்கே ஒன்றுமே இருக்காது, வெறும் ஸ்டாப்னு போட்டுக்க திருப்பி வந்துடணும். இப்போ இந்த லோரங்களை பூந்து நம்ம உள்ளே நடந்து போகிறோம். இதுதான் அந்த பாதை. இந்த பாதையில் நடந்து போனால் மலை உச்சி வரும். இந்த மலை உச்சியிலேருந்து நம்ம மேலேருந்து நம்ம இப்போவை முழுசாக சுற்றி பார்க்கலாம்.